இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல புக் பேக்ல 4th क्वेश्चनும் 5th क्वेश्चनும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 4th क्वेश्चन. Which type of ores can be concentrated by Froth flotation method? நம்ம concentration of ore அப்படின்றத செகண்ட் ஆன்சர்ல ஸ்டெப்லாம் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து concentration of ore அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். அதுக்கடுத்து இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் Froth flotation மெத்தட். ஃப்ரோத்னா நுரை பொங்குற மாதிரி வச்சு அதன் மூலமா கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுல எந்த டைப் ஆஃப் ஓர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும், இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சச் ஓர்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் 2 கொடுக்க சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த Froth flotation என்னன்னு மட்டும் பேசிக்கானதை சொல்றேன். ஸோ இந்த பெரிய கண்டெய்னர்ல இதுல அந்த ஓரை கொட்டிடுவாங்க. அது கூட தேவையான அந்த வாட்டர் அது மாதிரியான தேவையான இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இதுல அந்த மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்டர், ஆயில் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணிட்ட பிறகு இதை கலக்கணும்னா இதுதான் மெஷினை வச்சு கலக்கணும்னா நமக்கு மேல ஃப்ரோத்னா நுரை, அந்த நுரை மூலமா நமக்கு தேவையான ஓர் வந்து தனியா கிடைச்சிரும், அந்த கான்சென்ட்ரேட்டா கிடைச்சிரும். அதனால்தான் அதுக்கு பேரு கான்சென்ட்ரேஷன் மெத்தடு. இதுக்கு Froth flotation மெத்தட்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, Froth நுரை மூலமா ஃப்ளோட்டேஷன் பண்ண வச்சு அதன் மூலமா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பண்றாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெத்தடோட பேசிக் புரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். அப்படியே கொஸ்டின்ல இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிட்டு அது கூட வந்து சல்ஃபைடு ஓர்னு நம்ம எழுத போறோம். சல்ஃபர் கலந்த எந்த ஓரா இருந்தாலும் அதை Froth flotation மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் 2 கேட்டாங்களா. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கலீனாவுடைய சிம்பிள் வந்து பிபினா லெட் சல்ஃபைடு தான் கலீனான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜிங்க் பிளெண்ட் இசட்னா ஜிங்க், எஸ் ஃபார் சல்ஃபைட். ஸோ சல்ஃபர் கலந்த அதாவது சல்ஃபைடு ஓர்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா Froth flotation மெத்தடை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். டிஸ்கிரைப் எ மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல் என்ற மெட்டலை ரிஃபைன் பண்றதுக்கு, அதுல இருக்க இம்பியூரிட்டிஸ் அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை பியூர் மெட்டலா மாத்துறதுக்கு எந்த மெத்தட் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். இந்த மெத்தடோட நேம் வந்து மோண்ட் ப்ராசஸ். மோண்ட்ன்றது இந்த மெத்தடை சொன்னவருடைய நேம், அவருடைய நேம் வச்சு அந்த ப்ராசஸ். ரிஃபைனிங் நிக்கல் மெட்டல். The impure nickel is heated in a stream of carbon monoxide at around 350 Kelvin. இந்த டெம்பரேச்சர்ல impure nickel, இந்த நிக்கல் இதுதான் இம்பியூர்னு சொல்றாங்க. இது கூட கார்பன் மோனாக்சைடு CO2னா கார்பன் டை ஆக்சைடு, இது கார்பன் மோனாக்சைடு. மோனோனா ஒன்னு அர்த்தம், ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸ்ட்ரீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஸ்ட்ரீம்னா அது கேஷியஸ் ஃபார்ம், அதனால அதை வந்து ஸ்ட்ரீம்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரீம் வந்து இம்பியூர் நிக்கல் கூட ஸ்ட்ரீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடை ஹீட் பண்றாங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த டெம்பரேச்சர்ல 350 கெல்வின், இந்த ஆரோ மார்க் மேல கூட 350 கெல்வின் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதை வந்து ஹீட் பண்ணும்போது the nickel reacts with carbon monoxide. இந்த நிக்கல் வந்து reacts with carbon monoxide to form a highly volatile nickel tetracarbonyl. So carbonyl groupனு சொல்லுவாங்க. இத highly volatileனா அது வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஸோ இது வந்து திடீர்னு பிரிஞ்சிடக்கூடியது. ஸோ அதனால தான் highly volatileனு சொல்றாங்க. ரொம்ப ஸ்டேபிள் கிடையாது, அதுதான் மீனிங். இதனுடைய நேம் வந்து நிக்கல் டெட்ராகார்பனைல். டெட்ரானா 4னு அர்த்தம், கார்பனைல் குரூப். ஸோ அதனால நிக்கல் டெட்ராகார்பனைல் சொல்லியிருக்காங்க. The solid impurities are left behind. ஸோ இது ரெண்டும் சேரும் போது இது போல நம்மளுக்கு நிக்கல் டெட்ராகார்பனைல் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம சாலிட் இம்பியூரிட்டிஸ்லாம் லெஃப்ட் பிகைண்ட்னா தனியா தங்கிடும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் என்ன, ரிஃபைனிங் நிக்கல் மெட்டல்ல உள்ள இம்பியூரிட்டிஸை நம்ம பிரிச்சு எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம கார்பன் மோனாக்சைடு கூட ஹீட் பண்ணி இது போல ஒன்ன உருவாக்கி நிக்கல் டெட்ராகார்பனைல உருவாக்கி அது கூட இருக்கிற சாலிட் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட், ஆனா நம்மளுக்கு என்ன வேணும், நிக்கல் மெட்டல் தானே பியூரா வேணும். அப்போ இது ஏற்கனவே வாலடைல்னு சொன்னோமா. ஸோ இதை திரும்ப ஹீட் பண்றோம். ஆன் ஹீட்டிங் த நிக்கல் டெட்ராகார்பனைல் அரௌண்ட் 460 கெல்வின். ஸோ இந்த நிக்கல் டெட்ராகார்பனைல் அப்படியே எடுத்துக்கணும். அதை வந்து 460 கெல்வின்ல ஹீட் பண்றோம். த காம்ப்ளெக்ஸ் டீகம்போசஸ் டு கிவ் பியூர் மெட்டல். காம்ப்ளெக்ஸ்னா இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ்னு சொல்றாங்க. இந்த காம்ப்ளெக்ஸான அந்த வாலடைல் நிக்கல் டெட்ராகார்பனைல் வந்து இன்னும் ஹீட் பண்ணும்போது, இந்த டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது நிக்கலாவும் கார்பன் மோனாக்சைடாவும் பிரிஞ்சிருது. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னா, இந்த நிக்கல் வந்து இம்பியூர் நிக்கல், இந்த நிக்கல் வந்து பியூர் மெட்டல். அதை தான் நம்ம ரிஃபைனிங் மூலமா பெறணும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் பண்ணிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தையும் ஈஸியா புரிஞ்சுங்க. வாலடைல்னா அது ஸ்டேபிளா இருக்காது, அதனால தான் நம்ம அதை அடுத்த ஸ்டெப்ல ஹீட் பண்றோம். நமக்கு கடைசியா பியூர் மெட்டல் கிடைக்குது. சாலிட் இம்பியூரிட்டிஸை
இந்த ஸ்டெப் மூலமா ரிமூவ் பண்ணிடுறோம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிக்கல் வந்து இம்பியூர்ல இருந்து பியூரா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.